Good morning students. கணினி தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதில் மூணாவது லெசன் கோரல் ரா அதை பற்றி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருட்களை பிரதி எடுத்தல் மற்றும் பொருட்களை நகலி செய்தல். உங்களுக்கு இது ஒரு புக் பேக்கில் உள்ள ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதில் 9வது கொஸ்டின், பொருட்களை பிரதி மற்றும் பொருட்களின் நகலினை எவ்வாறு உருவாக்குவாய், இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை எழுதவும். பிரதி எடுத்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். நகலி செய்தல் அப்படின்னா குளோனிங் ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதல்ல ரெண்டு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லிட்டு அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை படிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு இது ரொம்ப தெளிவாக புரியும். என்ன அப்படின்னா பொருட்களை நகல் எடுத்தல். அங்கே நகலி பிரதின்னு சொல்கிறோமா இல்லையா? அதில் காப்பிங், நகல் எடுத்தல் அப்படின்னா என்ன? காப்பி பண்ணுறது, அப்படியே இருக்கிற மாதிரியே இன்னொன்று. இப்போ ஜெராக்ஸ் எடுப்போம். ஜெராக்ஸ் என்னது? காப்பிங். ஒரு பேப்பரில் இருக்கிற அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை எடுக்கிறோம். இப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? காப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பொருட்களை நகலெடுத்தல் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரதி எடுத்தல்னால் என்ன, அடுத்தது நகலி செய்தல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடையும் படிப்போம். அதை ரெண்டையும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஸ்டினை நம்ம என்ன செஞ்சிடலாம்? நீட்டாக எழுதிடலாம். சரி, இப்போ முதலாவது பொருட்களை நகலெடுத்தல் அதை பார்ப்போம். பொருட்களை நகலெடுத்தல் அப்படின்னா காப்பிங் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு 3 மெத்தடு முதலாவது கோரல் ரால நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன 3 மெத்தடு? பேஜ் நம்பர் 123 பாருங்கள். அதில் பொருட்களை நகலெடுத்தல் இடது பக்கத்தில் கீழே ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா? பொருட்களை நகலெடுத்தல். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். தேர்வு செய்யப்பட்ட பொருட்களை நகலெடுக்க கோரல் ரா பல வழிகளை வழங்குகின்றது. நம்ம காப்பி பண்ணுறதுக்கு இந்த கோரல் ரால பல மெத்தடுகள் இருக்கான். அது என்னென்ன மெத்தடு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் பொதுவாக இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த 3 மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பொருட்களை நகலெடுத்தல். எடிட் பட்டியலில் உள்ள டூப்ளிகேட் அல்லது குளோன் கட்டளைகளை கொண்டு பொருட்களை நகலெடுக்க முடியும். இந்த எடிட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 124 பாருங்கள். அதில் படம் 3.55 அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஃபைல், எடிட், வியூ, லேஅவுட், இப்படி வரிசையாக இருக்குது. அதில் அந்த எடிட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் டூப்ளிகேட், க்ளோன் அப்படின்னு இருக்குது. கட், காப்பி, பேஸ்ட்டு, இப்படி வரிசையாக இருக்கா இல்லையா? அதில் டூப்ளிகேட், அடுத்தது அதுக்கு கீழே க்ளோன். உங்களுக்கு அந்த டூப்ளிகேட்டுங்கிறது ஒரு ப்ளூ ஷேடு அடித்த மாதிரி காமிச்சிருக்காங்களா?
அது ஒன்று. அதுக்கு அடுத்தது க்ளோன். இப்போ அதை தான் இந்த முந்தின பேஜில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற நோட்ஸில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? எடிட் பட்டியில் உள்ள டூப்ளிகேட் அல்லது க்ளோன் கட்டளைகளை கொண்டு பொருட்களை நகல் எடுக்க முடியும். ரைட்டா? அப்போ அந்த எடிட் பட்டியலில் போயிட்டு அந்த டூப்ளிகேட் க்ளோன் கட்டளைகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காப்பிங் மெத்தடை இந்த கட்டளைகள் இல்லாமல் எடுக்கிறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தடு கோரல்ட்ரால இருக்குது. அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ அதில் நம்பர் 1 பாருங்கள். வலது கிளிக் பயன்படுத்தி நகலெடுத்தல். என்னது வலது கிளிக்கு? நம்மளுடைய மவுஸில் பொதுவாக நம்ம அந்த லெஃப்ட் சைடு பட்டனை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ரைட் சைட் கீயை ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த என்ட்ரு கொடுக்கறதுக்கு எல்லாமே எதை தான் பயன்படுத்துவோம்? இடது பக்கம். ஆனால் இந்த வலது பக்கத்தை கிளிக் பண்ணால் காப்பி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள், 123ஆம் பக்கம், அதில் நம்பர் 1 வலது கிளிக் பயன்படுத்தி நகல் எடுத்தல். பிக்கு கருவி கொண்டு ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் பொழுது, சுழற்றும் போது அல்லது நகர்த்தும் போது 3 விதமான வேலைகள் சொல்கிறாங்க. என்னென்ன வேலை? வடிவத்தை மாற்றும் போது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரம் நீ வரைஞ்சி வச்சுருக்க. இந்த சதுர வடிவத்தை நம்ம என்ன செய்யலாம்? மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஏதாவது ஒரு சைடு அப்படியே சதுரத்தை இழுத்துக்கிட்டே போகலாம். இடது சைடோ வலது சைடோ, இல்லை மேலேயோ கீழேயோ. அப்படி இழுக்கும்போது அது தன்னுடைய சதுரத்தினுடைய வடிவத்திலிருந்து அது வேறு வடிவத்துக்கு அது மாற்றம் செய்யப்படுகிறது. அல்லன்னா சுழற்றும் போது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு நம்ம அதை ரொட்டேட் செய்யும் போது, அல்லது நகர்த்தும் போது என்ன? மூவ் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை என்ன செய்கிறோம்? மூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த மவுஸில் உள்ள அந்த ரைட் சைட் கீயை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? நம்ம காப்பி பண்ணலாம். இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைட் கிளிக் பண்ண உடனே ஒரு நகலானது உருவாக்கப்படும். எப்போ? நம்ம ஒரு பொருளுடைய வடிவத்தை மாற்றும் போதோ, சுழற்றும் போதோ அல்லது நகர்த்தும் பொழுது மட்டும்தான் அந்த சுட்டியோடைய வலது பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு நகலானது உருவாக்கப்படும். தற்போது இழுக்கப்படும் பொருளானது ஒரு நகலாக மாறும். இப்போ நம்ம ஒரு பொருளில் இருந்து ரைட் கிளிக் பண்ண உடனே இன்னொரு பொருள் உருவாகி விடுகிறது. அது அந்த அசல் பொருளிலிருந்து நகர்ந்து அது இன்னொரு பொருள் நமக்கு உருவாக்கப்பட்டு இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பேஜ் நம்பர் 123ல் கீழே பாருங்கள். படம் 3.53 வலது கிளிக் பயன்படுத்தி நகலெடுத்தல்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா? மேலே உள்ள அந்த ஆப்ஜெக்ட்டு அசல் ஆப்ஜெக்ட்டு. நம்ம ரைட் கிளிக் பண்ண உடனே இன்னொரு நகல், இன்னொரு காப்பி அதுக்கு கீழே உருவாக்கப்பட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கிங்க. அப்புறம் இன்னொரு தடவை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இன்னொன்று கீழே என்ன செஞ்சிடும், உருவாகிவிடும். இப்படி நம்ம வரிசையாக என்ன செய்யலாம், காப்பி பண்ணலாம், நகல் எடுக்கலாம். ஆனால் இதில் ஒன்று கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது மாற்றம் செய்யும் பொழுது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த காப்பி மெத்தடை பயன்படுத்த முடியும். எதை பயன்படுத்தி? மவுஸோடைய ரைட் பட்டனை கிளிக் பண்ணுற அந்த மெத்தடை பயன்படுத்தி. சரி, இப்போ நோட்ஸ் பாருங்கள். பொருளானது ஒரு நகலாக மாறும், மேலும் அசல் பொருளானது எந்த மாற்றமும் இன்றி அப்படியே இருக்கும். நீ ஏற்கனவே முதல்ல வரைஞ்சது தான் அசல், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது அப்படியே என்ன செய்யும், இருக்கும். அம்புகுறியின் அருகிலுள்ள சிறிய ப்ளஸ் குறியீடு ஒரு நகலானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படம் 3.53ல் அந்த பிக்கு கருவி கர்சரை வச்சு நம்ம அந்த பிக்கு அம்புகுறி மாதிரி இருக்கா இல்லையா, அந்த அம்புகுறிக்கு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா இல்லையா, அந்த ப்ளஸ் குறியீடு நமக்கு என்ன செய்யும், தெரியும். அது தெரிஞ்சது அப்படின்னா ஒரு அசல்ல இருந்து ஒரு காப்பி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அது என்ன செய்கிறது, நமக்கு காமிக்கிறது. அப்போ இந்த மவுஸில் உள்ள ரைட் பட்டனை பயன்படுத்தி காப்பி எடுக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த குறிப்பில் பாருங்கள், நான் சொன்னது தான் சொல்லியிருப்பாங்க. வலது கிளிக் நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை நகலெடுத்தல் என்பது நீங்கள் அந்த பொருளை பிக்கருவி கொண்டு வடிவத்தை மாற்றம் செய்யும் பொழுது மட்டுமே பயன்படுத்த முடியும். அதில் நம்ம வடிவத்தையோ இல்லைனா சுழற்றும் போதோ இல்லைனா நகர்த்தும் போதோ இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது மட்டும் காப்பி எடுக்கிறனோ அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் என்ன செய்யும், அதற்கு பயன்படும். எந்த மெத்தடு? மவுஸோடைய ரைட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எடுக்கக்கூடிய மெத்தடு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, இடைவெளி பட்டை பயன்படுத்தி நகல் எடுத்தல். இடைவெளி பட்டை அப்படின்னா என்ன? ஸ்பேஸ் பார் எங்கே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கீபோர்டில் நடுவில் நீளமாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் ஸ்பேஸ் பார். இந்த ஸ்பேஸ் பாரை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் இடையில ஒரு இடைவெளி விடணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் பாரை ஒரு தடவை அப்படி தட்டணும் அப்படின்ன உடனே ஒரு கேப் விழுந்துடும். அதனால தான் அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறான், இடைவெளி பட்டை. இடைவெளியை ஏற்படுத்தக்கூடியதுக்கு தான் நம்ம இந்த ஸ்பேஸ் பாரை பயன்படுத்துவோம். அப்போ அந்த கீபோர்டில் ஸ்பேஸ் பார் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பேஸ் பாரை பயன்படுத்தி எப்படி காப்பி எடுக்கலாம், எப்படி நகல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிக்கருவி கொண்டு ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் பொழுது, சுழற்றும் பொழுது அல்லது நகர்த்தும் பொழுது இடைவெளி பட்டையினை அழுத்தவும். இதுவும் அதே மாதிரி தான். எதை மாதிரி? மவுஸோடைய ரைட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம செஞ்சோமா இல்லையா, அதே மெத்தடில் தான் இதுவும். எப்படி? அந்த பிக்கு கருவி கொண்டு வடிவத்தை மாற்றும் பொழுது, சுழற்றும் பொழுது, நகர்த்தும் பொழுது, இந்த 3 பாயிண்ட்டும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதை செய்யும்போது நீ மவுஸோடைய ரைட் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் பாரை தட்டினாலும் உனக்கு ஒரு நகல் உருவாக்கப்பட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 124 ஒரு நகல் உருவாக்கும். ஒவ்வொரு முறையும் இடைவெளி பட்டையை அழுத்தும் பொழுது ஒரு நகலானது தோன்றும். ஒவ்வொரு தடவையும் நீ அதை தட்ட ஒரு தடவை தட்டினா உடனே 1 உருவாகிரும், அடுத்த தடவை தட்டினா 2, அடுத்த தடவை தட்டினா 3. இப்படி நீ எத்தனை தடவைனாலும் தட்டி என்ன செய்யலாம், ஒவ்வொரு காப்பியை ஒவ்வொரு நகலை உருவாக்கி கொண்டே போகலாம். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இடைவெளி பட்டையை அழுத்தி பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது
ஒரு தடவை தட்டுறதை விட்டுட்டு நீ இப்போ என்ன செய்ய போகிற, அந்த ஸ்பேஸ் பாரை அப்படியே விரலை வச்சு அழுத்தின அப்படின்னா பொருளினுடைய பல நகல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். நீ அதை அழுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா நிறைய வரிசையாக காப்பி ஆகிக்கிட்டே இருக்கும். நீ அதை பாரு, அந்த உங்களுடைய படம் 3.54 பேஜ் நம்பர் 124 படம் 3.54 அதில் பாருங்கள், வரிசையாக அந்த ஸ்பேஸ் பார் அமுக்கிக்கிட்டே இருந்தேன்னா டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொன்றா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே காப்பி ஆகிட்டே இருக்கும். இடைவெளி பட்டையை பயன்படுத்தி ஒரு பொருளை நகலெடுத்தல் அந்த மெத்தடை தான் என்ன செஞ்சுருக்காங்க, அதில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ ஸ்பேஸ் பாரை ஒவ்வொரு தடவையாக தனித்தனியாக தட்ட உருவாகும். அப்படி இல்லைன்னா நீ அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தன்னா வரிசையாக உன் கையை நீ எடுக்கிற வரைக்கும் காப்பி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், உருவாகி கொண்டே இருக்கும். அடுத்தது பாருங்கள், இவ்வாறு இடைவெளி பட்டையை அழுத்தி கொண்டே இருப்பது விரைவாக அடுத்தடுத்து பல நகல்களை உருவாக்கும். படம் ஒவ்வொரு முறை இடைவெளி பட்டை அழுத்தும் போது ஒரு நகலானது உருவாகும். அப்போ கண்டினியூஸாக நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு 1 போதும் 2 போதும் அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை தட்டுனா போதுமானது. இது ஸ்பேஸ் பாரை பயன்படுத்தி காப்பி பண்ணக்கூடிய மெத்தடு. அப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்னது பார்த்துருக்கோம், மவுஸை பயன்படுத்தி மவுஸில் உள்ள ரைட் பட்டனை கிளிக் பண்ணி நகல் எடுத்தல் மெத்தடை பார்த்தோம். ரெண்டாவது ஸ்பேஸ் பார் இடைவெளி பட்டையை பயன்படுத்தி நகல் எடுத்தல் காப்பி பண்ணுறதை பார்த்தோம். இப்போ அடுத்தது 3வது மெத்தடு, எண் வகை சாவியினை அழுத்துவதன் மூலம் நகல் எடுத்தல். எண் வகை அதில் ப்ளஸ் குறியீடு கொண்ட சாவி, நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கீபோர்டில் நம்பர்ஸ்லாம் இருக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் அப்படி நம்பர்லாம் இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த சிம்பிள்லாம் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் அப்படிலாம் இருக்குமா இல்லையா. இதை தான் என்னன்னு சொல்கிறோம், நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த ப்ளஸ்ஸு கீயை பயன்படுத்தி நகலெடுத்தல் முறை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 124ஆம் பக்கத்தில் 3, எண் வகை ப்ளஸ் சாவியினை அழுத்துவதன் மூலம் நகலெடுத்தல். எண் வகை விசைப்பலகையில் உள்ள ப்ளஸ் சாவியினை அழுத்துவதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளுடைய நகலானது அதே இடத்தில், அதாவது அசல் பொருளின் மீது உருவாகும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த 2 மெத்தடில் அசல் பொருளுக்கு விட்டு தள்ளி தான் அடுத்த நகல் காப்பி நமக்கு உருவாகும். ஆனால் இந்த மெத்தடில் அதுக்கு மேலேயே காப்பி உருவாயிரும். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நீ அந்த ப்ளஸ் சிம்பிளை தட்டின உடனே அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை தட்டின உடனே அந்த ஸ்கொயருக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் உட்காரும். அப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியாது, ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உள்ளுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் என்ன செய்யுது, காணப்படுகிறது. அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பொருளின் மீது அடுக்கி வைக்கப்படும். அதுக்கு மேலே 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 அப்படி வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது ஒன்று இருந்த மாதிரி இருக்கும். நீ எத்தனை தடவை அமுக்குறியோ அத்தனை காப்பி அதில் நகல் உருவாக்கப்பட்டு இருக்கும். ப்ளஸ் சாவியை அழுத்திய பிறகு மேலே வந்துருங்க. ப்ளஸ் சாவியை அழுத்திய பிறகு உருவாகும் நகலானது தேர்வு செய்யப்பட்ட பொருளாகிவிடும். நீ அதை சாவியை அழுத்தினதுக்கப்புறம் ஒரு காப்பி அதுக்கு மேலே உருவாயிருமா இல்லையா, உருவானதுக்கப்புறம் அது தேர்வு செய்யப்பட்ட பொருளாயிரும். அப்போ உன்னுடைய அசல் பொருள் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அதுக்கு மேலே காப்பியான ஒரு பொருள் இருக்குது. நீ காப்பி பண்ண உடனே அந்த காப்பி பண்ணப்பட்ட பொருள் அடுத்ததுக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கும். இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை நகல்களை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை நீ தட்ட 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 எத்தனை காப்பினாலும் உருவாகி கொண்டே இருக்கும். அல்லது உருவாக்கும் ஒவ்வொரு நகலும் அசல் பொருளை அதன் பின்னால் மறைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இதுதான் நான் சொன்னது. நமக்கு அது பார்க்கும்போது என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கும். அதான் இதில் நோட்ஸில் சொல்கிறாங்க. அதன் பின்னால் மறைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 3 மெத்தடு பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? மவுஸில் உள்ள ரைட் பட்டனை பயன்படுத்தி காப்பி பண்ணக்கூடிய மெத்தடு. 2, ஸ்பேஸ் பார் இடைவெளி பட்டையை பயன்படுத்தி காப்பி பண்ணக்கூடிய மெத்தடு. நம்பர் 3, நியூமரிக் கீபேடில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பலை பயன்படுத்தி காப்பி எடுக்கக்கூடிய மெத்தடு. இந்த 3 மெத்தடை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ இப்போ உங்களுக்கு காப்பி அப்படின்னா என்னென்னு தெரியும், நகல் எடுத்தல் அப்படின்னா என்னென்னு தெரியும், ரைட்டா? சரி, இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். என்ன? பொருட்களை பிரதி எடுத்தல், பொருட்களை நகலி செய்தல். இந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 124ல் பொருட்களை பிரதி எடுத்தல் இருக்குது. 125ல் பொருட்களை நகலி செய்தல் இருக்குது. இப்போ முதலாவது பிரதி எடுத்தல் பார்ப்போம். டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? தேர்வு செய்யப்பட்ட பொருளை நகலெடுத்தல். அதாவது இதுவுமே காப்பிங் தான். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னா இல்லையா, காப்பி பண்ணுறதுக்கு 2 கட்டளை எதுக்குள்ளுக்குள்ளே இருக்குது, எடிட் கமாண்டுக்குள்ளே போனால், எடிட்டு அந்த கமாண்டுக்குள்ளே போனால் மெனு பாரில் அது உள்ளுக்குள்ளே 2 கட்டளை, ஒன்று டூப்ளிகேட், இன்னொன்று க்ளோன் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். எங்கே இருக்குது? அதே பேஜ் நம்பர் 124ல் 3.55 படம் ஏற்கனவே காமிச்சோமா? அந்த மெனு பாரில் ஃபைல், எடிட், வியூ, லேஅவுட் அப்படி இருக்கா? அதில் அந்த எடிட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, அந்த டூப்ளிகேட்டு, க்ளோன், இந்த 2 கட்டளைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பார்த்தோம். அது இல்லாமல் காப்பி பண்ணக்கூடிய மெத்தடை தான் ஃபஸ்ட்டு படித்தது. 3 மெத்தடு, மவுஸை பயன்படுத்தி, ஸ்பேஸ் பாரை பயன்படுத்தி, நியூமரிக் கீபோர்டில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிளை பயன்படுத்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டூப்ளிகேட் கமாண்டை பயன்படுத்தி எப்படி செய்கிறோம், க்ளோன் கமாண்டை பயன்படுத்தி எப்படி காப்பி பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு 2க்கும் உள்ள வேறுபாடு, ஏன்னா 2மே காப்பி தானே, அப்போ 2க்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது ஒன்றை மட்டும் பயன்படுத்திட்டு போகலாமே, அப்போ ஏன் இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற அந்த வேறுபாடை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், கவனமாக கவனிங்க. தேர்வு செய்யப்பட்ட பொருளை நகலெடுத்தல். தேர்வு செய்யப்பட்ட பொருள் என்ன? ஒரு சதுரத்தையோ செவ்வகத்தையோ ஒரு வட்டத்தையோ நீ வரைஞ்சி வச்சுருப்ப, அதை தான் நீ என்ன செஞ்சுருக்க, செலக்ட் பண்ணியிருக்க, தேர்வு செஞ்சுருக்க. அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்டை தேர்வு செய்கிறோமா இல்லையா, அதுதான் தேர்வு செய்யப்பட்ட பொருளை நகலெடுத்தல். பட்டி பட்டையிலிருந்து எடிட் டூப்ளிகேட் என்பதை தேர்வு செய்வோம். அந்த மெனு பாரில் போயிட்டு அந்த எடிட்டுக்குள்ளே போய் டூப்ளிகேட்டுங்கிறத தேர்வு செய்ய வேண்டும். அல்லது விசைப்பலகையில் கீபோர்டில் Ctrl+D என்பதை அழுத்தவும். 2 விதத்தில் இந்த கட்டளையை நீ தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று மெனு பாருக்குள்ளே எடிட்டில் போய் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl+D என்ன செய்யலாம், அழுத்தலாம். நகலானது அசல் பொருளின் மேற்புற வலதுபுறத்திலிருந்து சற்று நகர்ந்து கீழ்கண்டவாறு தோன்றும். கீழ்கண்டவாறு எப்படி? 125ஆம் பக்கத்தில் 125ஆம் பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் படம் 3.56 கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதில் பாரு, ஃபஸ்ட்டு அசல் பொருள் ஒன்று இருக்குது, அடுத்தது நீ அந்த எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட்டை தட்டின உடனே, இல்லைனா Ctrl+Dயை தட்டின உடனே இன்னொரு நகல், இன்னொரு காப்பி உருவாகிவிடும். அது எப்படி உருவாகுதான்,
மேல்புற வலதுபுறத்திலிருந்து சற்று நகர்ந்து, பார்த்தீங்களா, மேலே இருந்து கொஞ்சம் ரைட் சைடில் நகர்ந்து இன்னொரு காப்பி உருவாகிருக்கு. அந்த டிராயிங்கில் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது கிளியராக தெரியுதா? ஃபஸ்ட்டு இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அசல், அப்புறம் ரைட் சைடில் கொஞ்சம் ஏறி இருக்கா இல்லையா, சச்சு நகர்ந்துன்னு சொல்கிறானா இல்லையா, அதுதான் என்னது, காப்பி, டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். அப்போ நீ இதில் பார்க்கும்போது இந்த கமாண்டை பயன்படுத்தி செய்யும்போது இதை மாதிரி தான் ஒரு காப்பி என்ன செய்யும், உருவாக்கப்பட்டு இருக்கும். ரைட். இப்போ உங்களுக்கு டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டூப்ளிகேஷனை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட்டை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் டியை தேர்ந்தெடுத்து செய்யலாம். இது ஒரு மெத்தடு. 2 மெத்தடு. இந்த மெத்தடில் நீ செஞ்ச உடனே உனக்கு ஒரு காப்பி என்ன செஞ்சிடும், உருவாக்கப்பட்டு இருக்கும். இது பிரதி எடுத்தல்னா என்ன, டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பொருட்களை நகலி செய்தல், அதாவது குளோனிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்ப்போம். தேர்வு செய்யப்பட்ட பொருளின் நகலியை உருவாக்க எடிட் க்ளோன் என்பதை பட்டிப்பட்டையிலிருந்து தேர்வு செய்யவும். இப்போ இதுக்கும் அந்த கட்டளை எங்கே தான் இருக்குது, மெனு பாரில் எடிட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த டூப்ளிகேட்டுக்கு அடுத்தது க்ளோன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த க்ளோனை நம்ம என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். நகலியானது அசல் பொருளின் மேல்புற வலதுபுறத்திலிருந்து சற்று நகர்ந்து கீழ்கண்டவாறு தோன்றும். இதுவும் அதே மாதிரி தான் தோன்றுறது. எதை மாதிரி, நம்ம பிரதி எடுத்தல் டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த க்ளோன் கட்டளையை பயன்படுத்தி செய்யும் போதும் இருக்கிறது. நகலியானது அசல் பொருளின் மேல்புற வலதுபுறத்திலிருந்து சற்று நகர்ந்து கீழ்கண்டவாறு தோன்றும். புதிய நகலானது தானாகவே தேர்வு செய்யப்பட்டுவிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அசல் ஒன்று வரைஞ்சிருக்கோம். வரைஞ்ச உடனே அந்த கமாண்டை கிளிக் பண்ண உடனே இன்னொரு காப்பி உருவாகிடுது. இன்னொரு காப்பி உருவான உடனே அந்த ஆப்ஜெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் செய்யப்படும். அதை தான் அதில் நோட்ஸில் சொல்கிறாங்க. இது நம்ம டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்டில் படித்த அதே தான், ரைட்டா? ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அது பாருங்கள். நகலி செய்தல், அதாவது குளோனிங் ஆப்ஜெக்ட் செய்தல், டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் பிரதி எடுத்தல் முறையிலிருந்து வேறுபட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, அசல் பொருளின் மீது செய்யப்படும் அனைத்து மாற்றங்களும் நகலி மீதும் தானாகவே செயற்படுத்தப்படும். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீ இந்த க்ளோன் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி க்ளோன் கட்டளையை பயன்படுத்தி நீ ஒரு காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோமே, அதில் ஃபஸ்ட்டு நீ ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருப்ப, ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்கொயர்லேருந்து இந்த க்ளோனை பயன்படுத்தி ஒன்று இன்னொன்று இப்படி ஒரு 3-4 ஸ்கொயர் வரைஞ்சிருக்க. இப்போ நீ இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கியா இல்லையா, அந்த சதுரத்தில் நீ ஒரு கலர் கொடுத்த அப்படின்னா நீ அதுக்கப்புறம் காப்பி பண்ண எல்லாத்துலேயும் அந்த கலர் வந்துடும். இல்லை வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுற அப்படின்னா நீ காப்பி பண்ண அவ்வளோத்துலேயும் அந்த சேஞ்சஸ் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் டூப்ளிகேஷன் ஆப்ஜெக்டில் அப்படி என்ன செய்யாது, வராது. இதுதான் இந்த டூப்ளிகேஷனுக்கும் க்ளோனுக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டுமே நகல் எடுத்தல் தான். ஆனால் நகல் எடுத்தலில் அது எந்த விதமான மாற்றமோ நீ அசலில் செஞ்சால் அதோடைய பிரதியில் மாறாது. ஆனால் க்ளோனில் நீ அசலில் என்ன செய்கிறியோ, என்ன மாற்றம் பண்ணுறியோ, அது எல்லா காப்பிலையும் அது என்ன செய்யும், மாறுபடும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் அசல் பொருளின் நிரப்பியை மாற்றும் பொழுது நகலினுடைய நிரப்பியும் மாறும். நீ அது உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணுறன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு கலரு, அது நீ எங்கெல்லாம் எத்தனை காப்பி பண்ணியிருக்கியோ அத்தனை காப்பிலே அந்த இது என்ன செஞ்சிடும், அந்த மாற்றங்கள் வந்துவிடும். இதுதான் அந்த டூப்ளிகேஷனுக்கும் க்ளோனிங்கும் உள்ள வேறுபாடு. அப்போ 9வது கேள்வி 3 மார்க் கொஸ்டினில்
பொருளை பிரதி எடுத்தல்னா என்ன, நகலி செய்தல்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை எழுதுங்கன்னு கேட்பாங்க. நீ அப்போ அந்த ரெண்டையும் எழுதி அதுக்குண்டான வேறுபாடை என்ன செய்யணும், எழுதிடணும். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரே ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான் படிச்சிருக்கோம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே படித்து எழுதி பார்த்துடணும். நான் டெஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், அதை எழுதி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். டெஸ்ட்டு பேப்பரை நீங்கள் பத்திரமா கையில் வச்சுருக்கணும். ஸ்கூல் என்றைக்கு ரீஓப்பனிங் ஆகுதோ அன்றைக்கி என்ன செய்யணும், அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம அடுத்த கிளாஸில் வேறு கொஸ்டினில் என்ன செய்வோம் பார்ப்போம்.